அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணி. இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, கோடீஸ்வரர் ஆவது யார்? அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லாரும் கோடீஸ்வரர் ஆக முடியாது. ஒரு சிலர் ஆகலாம். சரிங்களா? அந்த அமைப்பு யாருன்னு பார்த்துக்கலாம். ஒரு ஜாதகத்துல சுக்கிரனுக்கு சனியோ, சனிக்கு சுக்கிரனோ, திரிகோணத்திலோ அல்லது சமசப்தத்திலோ இணைந்திருந்தது என்றால், அவர்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் வசதி வாய்ப்புடன் வாழ்வார்கள். அப்ப திரிகோணம்னா என்ன? சமசப்தம் என்ன? அப்படின்னு கேள்விகள் வரும். இப்போ ஒரு சுக்கிரனை எடுத்துக்கொண்டது அப்படின்னா, அந்த சுக்கிரனுக்கு 7ஆம் வீட்டில் சனி இருப்பது சமசப்தம். சரிங்களா? திரிகோணம் என்பது சுக்கிரனுக்கு 1, 5, 9ல் சனி இருப்பது. இது சனிக்கு சுக்கிரனும் இருக்கலாம், சுக்கிரனுக்கு சனியே இருக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அது எந்த பிரச்சனையும் இல்ல. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இவங்களுக்கு பண பிரச்சனை இருக்காது. சரிங்களா? இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பணம் வந்துட்டு தான் இருக்கும். ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் லோன போட்டாவது பணம் வந்துரும். சரிங்களா? எப்படியாவது பணம் வந்துரும். இவங்களுக்கு பண கஷ்டம் இருக்காது. இவங்க ஆடம்பரமாக, வசதி வாய்ப்புடன் வாழக்கூடிய நபர்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது 2ற்கும் மேற்பட்ட வக்ர கிரகங்கள் இருந்தது என்றாலும், இவர்கள் திடீரென்று அதிர்ஷ்டம் வந்து, திடீரென்று ஏதாவது ஒரு விஷயம் நடந்து பணக்காரர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. வக்ரம்னா என்னன்னா, ஒரு நீங்க கணிதங்கள் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்ல. சரிங்களா? நீங்க இப்ப எல்லாம் நெறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. கணிதம் போட வேண்டிய அவசியம் இல்ல. ராசி கட்டத்தை எடுத்துக்கோங்க. அந்த ராசி கட்டத்துல சனி வக்ரமாயிருக்குதுன்னு வச்சுக்கலாம். சனி பக்கத்துல வான்னு எழுதியிருக்கும், ஆரன்னு எழுதியிருக்கும். இல்லாட்டினா சின்ன ஒரு லைன் போட்டிருக்கும். சரிங்களா? அது பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். அது வக்ரம்னு கண்டுபிடிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ 2ற்கும் மேற்பட்ட கிரகங்கள் வக்ரம் அடைந்திருந்தது என்றாலும், அவர்களும் வசதி வாய்ப்பில் உயரக்கூடிய அமைப்பு உள்ளது. கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அமைப்பு உள்ளது. சரி. இந்த அமைப்பு உங்க ஜாதகத்துல இல்ல. வேற என்ன அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, 4 கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்திருப்பது. பரிவர்த்தனைனா என்ன? அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது இடம் மாறி இருப்பது. ஒருவர் வீட்டில் மற்றொருவர் இருப்பது. அப்படின்னா என்னன்னா, பாஸ் வீட்ல நான் இருப்பது, என்னோட வீட்ல என்னோட பாஸ் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா, உங்க ஃப்ரெண்டு வீட்ல நீங்க இருக்கிறது, அ அவங்க உங்க வீட்ல இருக்கிறது. இப்படி எடுத்துக்கலாம். இப்போ குருவும், புதனும் பரிவர்த்தனை ஆயிருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்ப குருவோட வீடு எந்த வீடு? மீனம் மற்றும் தனுசு. அப்ப புதனோட வீடு எந்த வீடுன்னு பார்க்கும் பொழுது, கன்னி மற்றும் மிதுனம். இந்த வீடுகளில் இடம் மாறி இருப்பது. இப்போ புதன் குருவோட வீட்ல இருப்பது. அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுல இருப்பது. தனுசுல இருக்கக்கூடிய குரு மிதுனத்தில் இருப்பது. சரிங்களா? இப்படி இடம் மாறி இருந்துச்சுன்னா, அது பரிவர்த்தனைன்னு சொல்றோம். இது 4 கிரகங்கள் பரிவர்த்தனை அடைவது. 4 கிரகங்கள் என்ன? இப்போ சனியும் குருவும் எடுத்துக்கிட்டோம்னா, அது 2 பரிவர்த்தனை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, ஒரு பரிவர்த்தனை தான். அது 2 கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகிறது. சரிங்களா? அதேபோல புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆயிருக்குன்னா, அது ஒரு பரிவர்த்தனை தான். ஆனா 2 கிரகங்கள் ஆகிறது. அதனால இது 4 பரிவர்த்தனையா எடுத்துக்கிறது. இந்த ஒரு அமைப்பு. அப்புறம் என்னன்னா, ஒரே கட்டத்துல 4ற்கு மேற்பட்ட கிரகங்கள் இருப்பது. அப்படி இருந்தா கூட, நீங்க வசதி வாய்ப்புல உயரக்கூடிய அமைப்பு இருக்கு. இது எப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். அப்படின்னா, இப்ப என்னன்னா, ஒரே பாட்டுல பெரிய ஆள் ஆகுறாங்க அந்த மாரி. திடீர்னு சீக்கிரமா இவங்க உயர்ந்துருவாங்க. சரிங்களா? இப்போ பிசினஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஒரு மாசம் நல்ல பணம் வரும். ஒரு மாசம் சுத்தமா வராது. இவங்க என்ன பண்ணணும்னா, பணம் வரும் பொழுது ஏதாவது சேவிங்ஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா, இவங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயத்த இவங்க எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா, இவங்களுக்கு என்னன்னா, திடீரென்று அதிர்ஷ்டம் வருவதைப் போல, திடீரென்று பணம் இல்லாமல் கூட போய்விடும். அதனால இவங்க பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உதாரணமா ஒரு மாசத்துல உங்களுக்கு ஒரு 10,00,000 பணம் வருது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, 10,00,000 5,00,000 எடுத்து வச்சுட்டு, திரும்பவும் 5,00,000 தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும்னா, சரி மறுபடியும் 10,00,000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு,
நீங்க அந்த 10 லட்சத்தை அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ நீங்க உதாரணமா ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. கார்மெண்ட்ஸ்ல வந்து உங்களோட முதலீடு ஒரு 50 லட்சம்னு வச்சுக்கோங்க. அந்த 50 லட்சத்துல அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 10 லட்சம் லாபம் வருது. அந்த 10 லட்சம் லாபம் வரும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா அந்த 10 லட்சத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ தசாபுத்தி காலம், கிரகங்கள், ராகு கேது பிரச்சனை அப்படியெல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கிறப்போ நீங்க ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து எனக்கு நேரம் எப்படி இருக்குது, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கிரகங்கள் என்ன பண்ணும்னா திடீர்னு பணத்தை தரும், திடீரென்று வந்து பணம் இல்லாம போயிடும். அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க வந்து லாபம் வரும்பொழுது எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? இந்த அமைப்பெல்லாம் எங்களுக்கு இல்ல, நாங்க எப்படி பணம் சார்ந்த விஷயத்துல டெவலப் ஆகணும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு வருமானம் வரும்பொழுது ஒரு 10% சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஒரு சிலர் சொல்லுவீங்க, ஏங்க எனக்கு வர்ற பணமே பத்த மாட்டேங்கிறது, இப்ப எப்படி நான் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்பீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. என்னன்னா இப்போ நீங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு சம்பளம் 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள வருது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து நீங்க சம்பளம் வந்த உடனே ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சுக்க பழகிக்கணும். அது வந்து அந்த சேமிப்பு ஆக்டிவேட் ஆகிறது என்று அர்த்தம். இப்போ ஒருத்தருக்கு படிக்கவே வராது, எழுதவே வராது. இப்போ அவங்க வந்து எனக்கு படிக்க வராது, எழுத வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாகர வரைக்கும் படிக்கவே வராது, எழுதவும் வராது. அவங்க வரும் என்ற நம்பிக்கையில அவங்க என்ன பண்ணணும்னா படிச்சு படிச்சு பார்க்கணும், எழுதி எழுதி பார்க்கணும். ஒரு சிலருக்கு ஒரு டைம் படிச்சா புரியும், ஒரு சிலருக்கு 3 டைம் படிச்சா புரியும், ஒரு சிலருக்கு 10 டைம் படிச்சா புரியும். ஆனா படிச்சுட்டே இருந்தேன்னா அது பழக்கமாயிரும். அதே மாதிரிதான் நீங்க சேவிங்ஸ் பண்றதையும் ஒரு பழக்கமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தானாகவே நடக்கும். இப்போ பாக்குறதுக்கு ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய் தான் சேமிக்கிறோம், வருஷத்துக்கு 1200 ரூபாய் தான் வருது அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. ஆனா அது அப்படி கிடையாது. ஆரம்பத்துல சின்னதா ஆரம்பிச்சாலும் அது ஒரு பெரிய தொகையா வரும் பொழுது உங்களுக்கே அது தெரியாது. அப்படியும் நீங்கள் வந்து வசதி வாய்ப்புல உயரலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தனா, நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த பிரபஞ்சமும் அதை தேடிட்டு இருக்கும். இப்ப வந்து நீங்க பணக்காரர் ஆகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பணமும் உங்ககிட்ட வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கும். ஏன்னா வந்து நீங்க இந்த விஷயத்த அனுபவிச்சதா தெரியும். சரிங்களா? நீங்க வந்து இப்போ நான் கூட ரொம்ப வருஷமா யூடியூப் சேனல் ஓபன் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா அதுக்கு நேரங்காலம் அமையல. அப்ப வந்து நம்ம விஷயத்த பலர் கேட்கணும்னு இருக்குது, அந்த பிரபஞ்சம் நினைக்குது, அதனாலதான் இது அமைஞ்சிருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்படிதான் நடக்கும். அப்படின்னு நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா நான் வந்து 5வது படிக்கிறப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணை இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறேன், அந்த பொண்ணு வருமான்ற கேள்வி வந்து நீங்க கேட்க கூடாது. ஒரு லட்சியம், ஒரு விஷயம் அடையணும்ன்ற ஆசை, அதெல்லாம் வந்து நம்ம மனசுல எடுத்துக்கணும். நடக்காத விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. சரிங்களா? நம்ம 5வது படிக்கிறப்போ ஒரு பொண்ணு லவ் பண்ணேன், அந்த பொண்ணு வருமாங்கிறது வந்து அது நடக்காத விஷயம்னு எல்லாருக்கும் தெரியும். இப்படிதான் நான் ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது அப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட என்ன கேள்வி கேட்டாருன்னா, இப்ப வந்து நானும் ஒரு பொண்ணும் வந்து 1வதுல இருந்து 8வது வரைக்கும் ஒன்னாதான் படிச்சோம். அப்போ வந்து நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம். இப்போ அந்த பொண்ணு வந்து டாக்டர் ஆயிடுச்சு, இப்போ ஒரு டாக்டர் பையனை லவ் பண்ணுது. அப்போ 8th படிக்கிறப்போ அந்த பொண்ணு வந்து வேற ஒரு ஊருக்கு போயிடுச்சு, இப்ப திரும்ப எங்க ஊருக்கு வந்திருக்குது, நாங்க 2 பேரும் ஒரே ஊர் தான். அந்த பொண்ணு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேக்குது. அந்த பொண்ணு டாக்டர், இவர் வந்து படிக்கவே இல்லை, 8வதுக்கு அப்புறம் படிக்கவே இல்லை. அந்த பொண்ணு வேற ஒரு டாக்டரை வந்து லவ் பண்ணிட்டு இருக்குது. அப்போ வந்து அந்த 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 பொண்ணு அவரை விட்டுட்டு வருமா? வராது. இதெல்லாம் வந்து என்னோட லட்சியம், என்னோட ஆசைன்னு நீங்க சொல்லக்கூடாது. சரிங்களா? லட்சியம், ஆசைன்னு என்ன? ஒரு சிலர் வந்து நான் கோடீஸ்வரர் ஆகணும்னு அவங்க லட்சியமா இருக்கும். ஒரு சிலருக்கு நான் வந்து ஒரு ஆசிரமம் வைக்கணும்ன்ற ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நான் நிறைய பேர் படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நான் பெரிய அரசியல்வாதி ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நான் வந்து பெரிய கம்பெனி வைக்கணும், ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கணும், அப்படி ஆசைகள் இருக்கும். அது வந்து உங்கள் ஆசைகள் உண்மையாக இருந்தது, நீங்கள் உண்மையாக சென்றீர்கள் என்றால் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். எல்லாத்தையும் தாண்டி பிரபஞ்சம் தரும்.
சரிங்களா? அந்த நம்பிக்கை நீங்க வச்சு அதை நோக்கி உண்மையாக சென்றீர்கள் என்றால் அதுவே உங்களுக்கு தேடி வரும். இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா எல்லாரோட ஆசையும் நிறைவேறும். உங்ககிட்ட உண்மையும் உழைப்பும் இருக்கும் பட்சத்தில். இந்த பதிவை கேட்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.